வணக்கம் மக்களை. இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் 24 ஏக்கர் தென்னந்தோப்பு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த 24 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 2 கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷம் வருங்க. உள்ள ஒரு சென்ட்ரிங் வீடு இருக்குது. நல்லா செம்மண் பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. நீர்வளம் நல்லா அருமையாக இருக்கிற ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. வைகை டேம் வாய்க்கால் தண்ணி நீர்ப்பாசனம் கிடைக்கிற ஏரியாவில் இந்த 24 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது நாங்கள் ஆஃப்டர்நூன் போய் பார்த்தோம். மதியமாக காலையிலேருந்து கேணி ஓடிட்டு தான் இருந்துச்சு, ரன்னிங்கில் தான் இருக்குது மோட்ரு. 2 கேணியுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24 ஹவர்ஸுமே ரன்னிங்கில் தாங்க இருக்குது மோட்ரு. பத்தாத தண்ணி தாங்க. மரம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க. மரத்தை பராமரித்தோம் அப்படின்னா நல்லா ஈல்டு எடுக்கலாங்க. மரம் எல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது. கொஞ்சம் மரத்துக்கு மண் உரம் கொடுத்து நல்லா நீர் செழிம்பாக பாய்ச்சி ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஈல்டு எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மட்டையை ஊற வைக்கிறதுக்காக தொட்டியெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. மரம் எல்லாமே வயசு கம்மியான மரம் தாங்க. ஓரளவுக்கு கரெக்டாக நல்ல ஈல்டு எடுக்கிற ஏஜில் மரம் எல்லாம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாக 24 ஏக்கரு. தார் ரோட்லேருந்து உள்ள ஒரு 100 மீட்ரு வரணுங்க. 100 மீட்ரு வந்தோடனேவும் தோட்டத்துக்கு ரீச் ஆகிடலாம். அந்த 100 மீட்ரு மண்பாதம் பார்த்திங்கன்னா ரெக்கார்டுக்கெல்லாம் இருக்குது. நல்லா நீர்வளம் ரொம்ப செழிம்பாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. வைகை டேம் வாய்க்கால் நீர்ப்பாசனம் கிடைக்கிற ஏரியாவில் இந்த தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கர் இருக்கும். முன்னாடி ஒரு 19 ஏக்கராக இருக்கும். இப்படி 2 இதாக இருக்குது. இந்த 6 ஏக்கருக்கு ஒரு கிணறு சர்வீஸு, இந்த பக்கம் 19 ஏக்கருக்கு ஒரு கிணறு சர்வீஸு. தண்ணியெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஓட்டுற மாதிரி ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் போகும்போது தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. எல்லாமே குடிச்சு பார்த்துட்டு தான் வந்தோம். ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஏரியா. இதில் உள்ளே பார்த்திங்கன்னா தேக்கு மரம் உள்ளே வச்சுருக்குறாங்க. அந்த தேக்கு மரம்லாம் பார்த்திங்கன்னா அறுவைக்கு இருக்கிற தேக்கு மரங்க. ஒவ்வொரு மரமும் நல்லா பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு. உங்களுக்கு அதையுமே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். வரப்பு ஒட்டி தேக்கு மரமும் வச்சுருக்குறாங்க. நல்லா ஈல்டு இது பூராமே நாட்டு மரங்கள். நல்லா ஈல்டு கொடுக்குற மரங்கள். கொஞ்சம் கவனிப்பு கம்மியாக இருக்கிறனால ஈல்டுமே கம்மியாக இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வளம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பக்கத்தில் கண்மாய் இருக்குது, பெரிய கண்மாய் இருக்குது. அதனால் நீர் வளத்துக்கு பஞ்சம் கிடையாது. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக மதுரை நியர்பைலேருந்து தென்னந்தோப்பு பார்க்குறவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ஏன்னா மதுரையிலேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டரில் இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க. 2 கேணி சர்வீஸோட. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்குது அந்த தேக்க மரம். வயலை சுற்றி வரப்பில் ஊடு பயிராக வச்சுருப்பாங்க. இதுவே ஒரு நல்ல வருமானங்க. இந்த சீசன் பார்த்திங்க அப்படின்னா சம்மர் சீசன்லுமே தோப்பு ஃபுல்லாகவே நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. தண்ணியெல்லாம் நல்லா பாய்ச்சுறாங்க. மண் வளத்தை இன்னும் கொஞ்சம் பெருக்கணுங்க. மண் உரம் கொடுத்து மண் வளத்தை பெருக்கி ஈல்டு இன்னும் அதிகரிக்கலாம். ஏன்னா நல்ல ஈல்டு கொடுக்குற ஏஜில் தான் மரம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க.
இந்த 19 ஏக்கருக்கும் இந்த ஒரு 6 ஏக்கருக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 குண்டு மட்டும் இருக்குது. அது அடுத்தவங்களுது. அப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு மூலையிலேருந்து நம்ம நிலத்துக்கு போகிறதுக்கு பாதை இருக்குது. அப்படியே அந்த 6 ஏக்கருக்கு அந்த 9 ஏக்கருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட பாதையுமே இருக்குது. நம்ம இந்த 19 ஏக்கரில் இருந்தும் டைரெக்டாக நம்ம இந்த 9 ஏக்கருக்கு போய்க்கிடலாம். ப்ளஸ் இப்படி போகலை அப்படின்னா அந்த பக்கம் சுற்றியுமேவும் இன்னொரு ரூட் இருக்குது. அந்த 9 ஏக்கருக்கு வர்றதுக்கு ஒரு ரூட் இருக்குது. அது வழியாகவும் அந்த ரூட் வழியாகவும் நம்ம வந்துக்கலாம். ஆனால் ரெண்டுக்குமே பாதைன்றது பிரச்சனையே கிடையாது. ரெண்டுக்குமே ஸ்கெட்சு பாதை இருக்குதுங்க. இந்த 9 ஏக்கரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு மரம். அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப செழிம்பாக கிடக்குங்க. நிலாப்பில் இருந்துச்சு. அந்த கிணறு காமிச்ச கிணறு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து ஓடிட்டு இருந்த கிணறு. இது வந்து தண்ணி எடுக்கலை. நாள் தண்ணி எடுத்தது. இன்றைக்கி வந்து தண்ணி எடுக்கலை. கட்டடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கட்டியிருக்கிறாங்க. தண்ணியை பாருங்கள், அப்படியே கண்ணாடி மாதிரி தண்ணி நல்லா செழும்பாக கிடக்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வயல், நெல் வயல் இருக்குது. 3 பாகம் நெல் எடுக்கிற மாதிரி நல்லா செழிம்பான பகுதி தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேக்கு மரம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ராட்சச மரம் மாதிரி பெருசாக இருந்துச்சுங்க. நம்ம இது பூரா வெட்டி சேல் பண்ணோம் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். அந்த அளவுக்கு மரங்கள் எல்லாம் நல்லா பெரிய பெரிய மரங்களாக இருந்தது. உள்ளே போனோம் அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. உள்ளே ஒரு ரூம் ஒன்று இருக்குது, வீடு ஒன்று இருக்குது. மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேக்க மரமும் பாதாம் மரமும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அம்முக்குட்டி ரியல் எஸ்டேட் சேனல். இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாரும் இந்த மதுரை சுற்றி பார்த்துட்ருக்கவங்க லேண்ட் எதுவும் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் வில்லங்கம் பார்த்து நிலங்கள் வாங்கி தரப்படும். தென்னந்தோப்பும் இருக்குது. அதிகப்படியான தென்னந்தோப்புகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிணறு சர்வீஸோட லேண்டு வேணும் அப்படின்னாலும் இருக்குது. இல்லை எம்டி லேண்டு அந்த மாதிரி வேணும்னாலும் இருக்குது. 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் எம்டி லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மிக்க மகிழ்ச்சி.